நாட்டுக்கோழி குழம்பு. ஐயோ என்ன ஷோக்கா இருக்கிறப்பா இந்த கறி. நாட்டுக்கோழியா வச்சா முள்ளு முள்ளாதான் வரணுமா. அதான் டேஸ்ட். ரதியம்மாட குக்கிங்கில் அது சாப்பிட்றது அதுதான் இங்கே மெயின். பலாக்காய் மாசும் சொதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரதியம்மா இதை கடை ரெண்டு வெட்டி எங்களுக்கு ஒரு சொதி வச்சுருவாங்கண்ணே. ஏன்னா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் சனு. நான் மிது. நான் விது. இந்த காணொலியில் என்ன பார்க்க போறாண்டி என்ன நாட்டுக்கோழி சமைக்க போறாங்க. எந்த கடவுளே நாளைக்கு போறப்பா நாட்டுக்கோழி எங்கட மரத்துல பலாக்காண்டாஞ்சி சொதி கொண்டு வைக்க. எவ்வளவு அதாவது நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு பலாக்காய் மாசும் சொதி சொதி நினைச்சு பார்க்கணுமா? என்ன சந்தோஷமா இருக்கப்பா இந்த கண்ட. டேய் சோறு கறியான ரெண்டாவது விஷயம்டா. ரதியம்மாட குக்கிங்கில் அது சாப்பிட்றது அதுதான் இங்கே மெயின். நாங்க போடல ரதியம்மாட சப்போர்ட்லாம் போட்டேன் ரதியம்மா. அதாவது எங்களுடைய ரதியம்மா வளர்த்த ஒரு கருத்த கலர் போடுறோம் நாங்க இன்னைக்கு. இன்றைய தினம் மகால மரணம் அடைந்துள்ளது. இதுக்கு காரணம் சனு மற்றும் மிது மற்றும் மிது. இந்த கோழிக்கு அடுத்தடுத்த கோழி குறையும் என்றாலும் இதுக்கு நாங்க பொறுப்பெடுக்க மாட்டோம் ரதியம்மா. அதுக்கு காரணம் சொல்லுங்க தான் இருக்கும் என்ன பக்கத்து வீடு. ஆனா ரதியம்மாட கோழி இல்லைஞ்சாரும் கை வைக்க வந்தேலண்டா. என்னண்டா சம்பவம் நடந்த மிது எடுத்து அந்த கோழி எடுத்து மதுளுக்கு மேல தூக்கி எறிஞ்சு விடுத்தான். டிலான் சேராரோட உரிச்சிட்டு கொண்டு வந்துட்டான் ரதியம்மா. எத்தனை ஒன்று ரதியம்மா உரிச்சினாமே? ஒன்று ரதியம்மா போய் நாங்கெல்லாம் வெட்டி அரிஞ்சு சும்மா வெட்டியாக வச்சுக்கோ ரெடியாக இறக்கி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் நாட்டுக்கோழி இறைச்சி குழம்பு பலாக்காய் சொதி. நாங்கள் நேரத்தை வீணடிக்காமல் சமைச்சா தான் டக்குன்னு சாப்பிடலாம். அதுக்கு முதலாவது நாங்கள் இப்போ தொடங்க போகிறோம் வேலையனே. அதுக்கு முதல்ல எங்களை வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளை ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட சமையலுக்கு முக்கியமாக தேவை போட்டுக்கோழி. இந்த சாரி நாட்டுக்கோழி. ஐயோ என்ன ஷோக்கா இருக்கிறப்பா இந்த கறி. இந்த நாட்டுக்கோழியே இந்த பாருங்க இந்த மண் சட்டியில கொதிக்க வச்சு வயிற்றுக்குள்ள அடக்கம் செய்யப்படும். ரெண்டு உறுப்பு இறைச்சி கறி சமைக்கிற உறுப்பு தான் இவையா சொதி வைக்கிறாங்க. சரி ஓகே அதே ரைவனும் மக்களை இவன் தான் சொதி கந்தன். எப்படி செய்யமா? நான் தான் சொதி கந்தன். எனக்கு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் இல்லை. எனக்கு கொஞ்சம் சொதி எனக்கு வாழை உங்களுக்கு இந்த பலாக்கா வீட்டைக்கு போறோம் நாங்க. அதுவும் வந்து இப்ப முக்கியமா சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால் எங்களுடைய ரதியம்மாவின் பலாமரமானது முதல் தடவை இன்றைக்கு தான். எத்தனை வருஷம் ரதியம்மா வர்ணாடி? ஒரு 4-5 வருஷம். ஓகே சந்தோஷமா இருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த மரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வருஷம் பண்ணீங்கண்ணே. 5 வருஷத்துக்கு வேண்டிய தான் நாங்கள் அது ஒரு பலாக்கா 5 கறி சமைக்க போகிறோம். அது ஒரு ரதியம்மா கோயிலில் பலாப்பழம் சாப்பிடுது பருப்பு எடுத்து கொண்டு கிணத்துல ஓட்டுனாங்க. அது முளைச்சு நாட்டு நாங்க ஒன்றாங்க. இப்படித்தான் நீங்களும் இந்த மாங்கோட்டெல்லாம் சாப்பிட கூட விழுங்கிறாம அது சொன்னா அது வந்துருமே ரதியம்மா. அதே சம்பவம் தான் இந்த நடந்திருக்கு பாருங்க. எங்க மாங்கோட்டை அந்த மாங்கோட்டை அந்த இந்த மாதிரி தானே. இது வந்து முதல் நாள் இதோட சின்ன விளையாடியே கூட நம்மள வந்து வர்ற அளவுக்கு இருந்தாப்பா குழந்தை அவட அளவுக்கு
அங்கிருந்து சாப்பிடுறது விட்டுடாப்பா அது இன்றைக்கு எந்த ஒரு மரம் அணிக்கிறா நீ அந்த கூட்டத போய் என்ன இதே இவ்வளவு காலம் குடிக்கிறீங்க எங்கட அப்பப்பா இருந்த காலம் அது சரியா அவங்களோட அப்பா பாட்ட கேட்டு பாருங்களேன் நான் அப்ப அந்த டைம்ல எப்படி தெரிஞ்சண்டி எங்கட அப்பப்பாக்கு எங்கடமான தெரியும் அவனுக்கு அப்படி அந்த டைம்லயோ சரியாயோ அந்த நீங்க சின்னாக்கள் நீங்க 2001 மூலம் மாசம் ஒரு வீடாந்த செத்தவர் சரி அப்ப நீங்க நான் சின்னாக்கள் அவர் புறவுக்குள்ளனா அந்த டைம்ல கூட்டாளிடாப்பா என்ன அதிகமா சின்னாக்குறீங்க கூட்டாளி அப்படி பொக்கியா தெரிஞ்ச பாடிடா நாங்க எனக்கு என்ன கொஞ்சம் கவலை தான் என்ன அவர் ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி சமைக்கல பரவாயில்ல இனி அடுத்தடுத்த காணொலிகள்ல ஒரு நாட்டுக்கோழியை குறைஞ்சு வரும் அது நடக்காது விட மாட்டோம் நடக்கும் எல்லாத்தையும் நாங்க நடத்தி காட்டுவோம் இல்ல ரதியமா வீடியோல அப்படி தான் சொல்லுவாங்க ஆனா நீங்க வீடியோ காட் பண்ணி சொல்லுவோம் தம்பி 2 வருது அவுட் ஒன்றுடா நான் வைக்க மாட்டேன் அதாவது ரதியமா உண்மையா கொடை வள்ளல் அள்ளி கொடுப்பா வேணும் மிது ஐயா நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் வாங்க 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 சனு ஓ என்ன அடுத்த கோழி உரிக்கியா ரதியமா கொடை வள்ளல் 2 வரை சொல்லி கோழி கூட நின்றுங்க அடுத்த கோழி உரிக்கத்தான் இருக்கு தான் வேணும் அப்பனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரதியம்மா ஒரு கோழி உரிச்ச காணாதான் அடுத்த கோழி உரிக்க சொல்லிருக்காங்க கொஞ்சம் கதை தர மக ரதியம்மா மகளே அது மகளே என்ன விளக்கம்னு சொன்னா ரதியம்மா இன்னொரு கோழி இருக்கிட்டான் காதுக்குள்ள வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த வச்சு என்ன ரதியம்மா என்ன வேணா நுரிக்கவே உண்டு ஆக்கள் கொஞ்சம் முதல்ல நம்ம சின்ன ஃபேமிலி 3 பேர் ஆக்கள் இப்ப பெரிய ஃபேமிலி கூட்டு ஃபேமிலி 5 பேர் ஆக்கள் ஃபேமிலி கூடிட்டு அது எல்லாம் காணும் கணக்கா வருமா நானும் இப்ப நீங்க கொடை வரல 2 பேரும் சொல்ல தமிழ் சத்தியோட இல்லை எப்போதும் கரிசனியா தயாரிப்பேன் என்னன்னு சொல்றேன் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பாருங்க 50 கோழிக்கு சும்மா 50 பஞ்சம் ஐயம்மா உண்மை சொல்லுங்க எத்தனை வணக்கம் உங்களோட பேர் என்ன உங்களை தான் என்னண்டு அவனோட பேர் கேட்ட அவனோட பேர் வீராணி செல்ல பிராணி அப்படி ராணியா கண்ணிக்கா பல கோழிகள் இருக்கு ஏன்னா ரதியம்மா அந்த பானிஜி எவ்வளவு பிடிச்சிடுமா ரதியம்மா பானிஜேவரத்தை நாங்க இப்ப பிடிச்சேன் இந்த மற்ற பானிஜி இருக்கு மற்ற பானிஜேவ நாங்க கோயிலுக்கு குட்டிச்சோம் அப்போ சரி நம்ம அதை விட்டு போட்டு நாளைக்கு அதை நம்ம நாட்டுக்கோழி இன்னொன்று பிடிச்சி வரட்டி காட்டுவோம் வீடியோவில் வேணும்னு சொன்னால் இப்போ ரதியமாட பலாக்காய் ஓகே இப்போ சாணு தான் வேற மரத்தில் குட்டண்டு ஏறி பலாக்கா வண்டி எடுத்தாச்சு உண்மையிலே பாருங்க மகளே இந்த பலாமரம் ரதியமாக எவ்வளோ ஒரு வெற்றியை தாழ்ச்சிக்கண்ணே பலாப்பழம் பழுக்கு முன்னே ஏற்றுவோம் தம்பில் மாக்கிருக்கு ரதியமா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது இலை மலை காயனு பலாக்காய் காய்த்து குலுங்குகின்றன இது அது பழம் போலடா இல்ல மஜா அது பழம் பழம் சொன்ன வருப்பா இதை வெட்டுவோம் வெட்டிட முடியும் நல்ல பேர் சொன்ன பாருங்க நமக்கு ஒரு அது எது அது பழம்டா சாணு மதில் அதில் ஏறி பாஞ்சு ரைஸ் எப்படி ஏற நம்ம பாருங்க அங்கே அவங்களோட மால் இங்கே குரங்குற மாதிரி கொண்டிருக்கான் அடே மனுஷன் வந்து என்னத்துல வந்து அது குரங்குல தான் வந்து அதான் காணுமா கணக்கு என்னவன் சனுவை உன்னை பார்த்து குரங்குறவன் சொல்றான் அப்ப நான் என்னன்னு மேலுக்கு இருக்கிற பணம் கிட்ட இந்த பணக்கும் போல இடது எது மேற்கொண்டு காய் நிக்கலாமா போடும் இது வாங்க இது வாங்கடு அவனை பார்த்தீங்கன்னு சொன்னா ரவியம்மா இதை கடை வெட்டி எங்களுக்கு ஒரு சொல்லி வச்சுருவாங்களே மரத்துல மூண்டு என்ன இன்னைக்கு மூண்டு வெள்ளை கொச்சு கொச்சிக்கார விலைக்கு ரவியம்மா கொச்சிக்காரம் வீடியோல காட்ட வராதியம்மா வந்து கொண்டு வரான் இடத்தையும் பெற சொல்லி கொடுக்கிறேன் வேணா அந்த போலி வீடியோல காட்டணும் கொஞ்சம் பாருங்க ரவியம்மா அதிகமா இதென்ன காட்டு கொச்சியா காட்டு வச்சு அது கடுவுற இப்பட காடு அது வந்து நாங்கள் மண்ணை தருது அப்படி சரி ரதியம்மா விடத்த வச்சு ரதியம்மா நீங்கள் அப்படி இந்த பலாக்காய் வெட்ட போறீங்க என்ன அப்படி சொல்லக்கூடாது இப்போ என்னன்னு சொன்னா பலாக்காய் வெட்டுறதுல ஒரு 2-3 ஐட்டம் இருக்கு என்ன ரதியம்மா அதாவது 2-3 முறையில் பலாக்காய் வெட்டலாம் எப்படி விடலாம் ரதியம்மா பலாக்கா பாலை கொஞ்சம் கட் பண்ணணும் ஓகே இந்த பால் வாரதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யறேன் பால் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் ஏண்டா எடுத்து வச்சா தான் நம்ம காய்ச்சி குடிக்கலாம்
இல்ல இல்ல அப்படி இல்ல பிடிக்கலாம் தண்ணி வேணும் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. என்ன செய்யலாம் அறிவு கொழுந்துகள் பாலை கொஞ்சம் எடுத்து நான் காய்ச்சி குடிக்க வரேன். வேற வழி இல்லை. நீ சனுவுக்கு உள்ள நல்லா சனுவுக்கு ஃபுல்லாக முத்திட்டு மக்களே. ஓ ஆளனி நாங்கள் அங்கோடியில் கொண்டு விட தங்களோட சைடில் சேர்க்குற ஒரு முடிவில் இருக்கோம். இந்த வீடியோ அங்கடியிலேருந்து பார்க்குறேன் நீங்கள் நம்பரை கொஞ்சம் அனுப்பிங்க. தயவு செய்து அங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கொமெண்ட்டில் கூட நம்பரை போடுங்க. இங்கே பாருங்க பால் வரக்குள்ள மெதுவும் கூட தான் வருவேண்ணா, கவலைப்பட வேணாம். ஓகே. இதுதான் பலாக்காய். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச பானையில் வெட்டுறோன்றதையம்மா நீங்கள் சமைச்சிட்டாங்களா? நான் டிவி எடுக்கட்டாமா சீத்து வாங்கண்ணா விளையாடி. சரியா ரதியம்மா சீத்து விட்டு வேணே அப்படின்னு சொன்னால் ரதியம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பலாக்கா வெட்டினீங்கண்ணே. வெட்டிக்க மாட்டாங்க. எப்படி வெட்டினீங்க? கையால் வெட்டினீங்களா? ஓகே. ரதியம்மா கட் பண்ணி வேண்டியாங்கண்ணே. கட் பண்ணி காணுங்க ரதியம்மா. எப்படி மக்களை கட் பண்ணு. கூட கொஞ்சம் உப்பு போடுங்க அதிகமா கசடு தானே. நாங்கள் சின்ன குடும்பனுடைய கொஞ்சம் நாடுக்கு தானே. சொல்லி மீது மட்டும்தான் எங்களுக்கு சிக்கன் தானே. இதுக்குடா உப்பு போடுற என்னதுக்கு உப்பு போடுற? கசரூர் உப்பு போட்டீங்கன்னா கசரூர் அதுனே. ஆமாம் இது கூட நன்றாக இன்றைக்கு நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழியுடன் பலாக்கச்சோதியை நாங்கள் சாப்பிட்றதுக்காக மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பிளாக்கால் அதிகமாக பொரிச்சு குழம்பு வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். சொல்லி வேலை இல்லை. ஓகே. பாதி இருக்கு, பாதி அடுத்திருக்கு. ஓகே ரதியம்மா இதுக்கு பிறகு என்ன பிளான்? ஓகே இப்போ ரதியம்மா என்ன செய்யலான்னு சொன்னால் உப்பு தண்ணியில் கழுவி கடுகு அப்புறம் ஓகே கழுவி சொதிக்க போடுறீங்கண்ணே. ஓகே இதை போட்டு விட்டு இந்த அளவுக்கு தேவையான ஃபஸ்ட்டுக்கு சொதிய கூட்டவா? ஓகே அவியக்கு தானே ஓகே. ஓகே ஓகே பல்லாக்க அவியக்கு ஒன்று ஃபஸ்ட்டுக்கு கசரையம்மா இல்லாட்டி ஓ கசர் பிடிக்குது பார்த்தில்ல. தேவையான மஞ்சள் இது கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் முட்டுங்களா இல்லையா தங்க? ஓகே ஓகே. உப்பும் மஞ்சளும் அதுக்கு ரதியம்மா இது அவிஞ்சு அருவாசால ஓக்கலாமகன் வெங்காயத்தையும் கொச்சிக்காயும் போடணும் வேணே. ஓகே அப்போ இதுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தேவையான தண்ணி ஊற்றி டக்குன்னு அவியணுமே. ஓகே தம்பி தங்காம அடுப்பு மூட்டித்தோ. அவ்வளோ வேகமாக அடுப்பு மூட்டு போடுறத அவ்வளோ வேகமாக சமையல் நடக்கும். உங்களுக்கு கறி கிடைக்கும். இப்போ என்னண்டா நாங்கள் பலாக்கா வட்டி முடிஞ்சு அடுப்பில் வைக்க போகிறோமா. இப்போ அவிய வச்சு போட்டு தான் கொச்சிக்காய் வெங்காயம் பாலெல்லாம் போட்டு இறக்கணும் நம்ம. ஓகே அதிகமாட சமையலும் என்னென்னு சொல்கிறடா சொல்லி வேலை இல்லைடா. சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அது சரி அதுக்கு தானே உங்களுக்கு நாட்டுக்கோழி இறைச்சி. இல்லை ரதியம்மா கொஞ்சம் அடுப்பு ரதியம்மா. அடுப்பில் சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. நம்மளோட 6 ஏரியா அந்த அடுப்பு மட்டும் தான். அடுப்பு மூணு அடைஞ்சாலும் இடக்கையில் எடுக்கிற மாதிரி தான் கரண்டி கொடுக்கணும். இடைக்கையில் வைரம் தானே என்ன மூட்டிச்சு அடுப்பு. அப்போ இது சரியில்லை. ஓகே ஓகே அது கிடையாது சுட்டு துணமா எப்படி அடுப்பு மூட்டிங்க அவன் எப்படிதான் அடுப்பு மூட்டுற எப்படிதான் அடுப்பு மூட்டுற. உங்களுக்கு ஹோம் சயின்ஸ் பாடத்துல நான் சொல்லி தரல உங்களுக்கு. நாங்கள் அடுப்பு விளைஞ்சே அடுப்பு விளைஞ்சே. ஓகே வடியாக எடுத்துருங்களே. நான் அதிகமா நீங்கள் அடுப்பு மூட்டி வரணும் எனக்கு கரை முடிஞ்சிடும். இந்த
சரி ஓகே ரெடி கொஞ்சம் அவியட்டும் வாங்க சரிம்மா ஓமா என்ன செய்ய போறோம் இப்போ வளர்க்கறதுக்குமா இறைச்சி கறி வளர்க்கறதுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் வெட்டணுமா வெங்காயம் வெங்காயம் தக்காளி பழம் இருக்கு தக்காளி பழம் தரிக்கி வெள்ளைப்பூண்டு அதாவது உள்ளி உள்ளியோ உள்ளி புளி மற்ற வெட்டுரும்பு சுத்தியல் ஆணியம் அடிச்சு உள்ளி 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 எப்படி சொல்லிட்டார் அந்த ஒளியா ஒளி ஓகே என்னடா இவனுக்கு கொஞ்சம் அதில் தேர்ச்சி கூட ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி கட்டுங்கிறான்டா வெட்டுவான் வெட்டப்பார் எப்படி எடு வெட்டுறான் வெங்காயம் என்ன எடுடாய் வெட்டப்பார் வெட்ட பாரா வெங்காயத்தை மட்டும் ஒன்று லாபம் ஆமா பலாக்காய்க்கு தேங்காய் எந்திரிச்சிருவேன் இப்போ தேங்காய் அது கஷ்டம் அதுக்கு தான் மீது இருக்கான் இல்லை உன் வேலையை பார்த்தாடனா இன்னைக்குனா தேங்காய் சொல்லுவான் ஏறுவாம்பலாம் மரத்துல அந்த மாதிரி தேங்காய் தம்பி ஏறுதான் பாத்தீங்களா மரத்துல ஏறுது எண்டாலி தேங்காய் எல்லாம் இல்லை எப்படியே சொல்லி அவனை ஏற்றிடுவான் அது கஷ்டம் ம் சமையலுக்கு மட்டும் நான் சாப்பிடுவேன் பலாமரத்தை எப்படி ஏறணும் பார்க்கலையா ஒரு காய்ச்சல் அவன் சொன்னான்டா கரண்ட் அவனுக்கு போச்சு பாவம் என்ன அதுடா நீ வேற கூட பின் போச்சுல மந்தி குரங்கு வாங்கிக்கணும் நான் சொன்ன நீ ஏன்டா அப்படி மந்தி குரங்கு சொல்கிறான் அவனை பாவம் கடைசி அவன் ஒரு மனுஷன் அப்படி சொல்லி நான் பரவாயில்ல எனக்கு கவலையாக இருந்திக்கும் இருந்திக்கும் இங்கே மக்கின இப்படி தான் எனக்கு கவலையாக கிடையாது வெங்காயம் பட்டுறானா இல்லை என்னறான் இவங்களை தாளிக்கிறதாமா மட்டும் தாளிக்கிறேன் நான் தாளிக்கிறேன்டா ஃபுல்லாக போடலாம் இப்போ நம்ம பதியம்மா எத்தனை மார்க்ஸ் போடலாம் நாளைக்கு தம்பி 100க்கு 100 ஓடணும் ஏன்டா வேலையிறான் தம்பி 100க்கு 100 ஓடுற அப்படி அதிகமாக அப்போ எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு 20 செய்ய வர்றான் 20 200 கொஞ்சம் இதான ஆக்கள் தாங்க என்னென்னு சொல்லு நாங்கள் கொஞ்சம் பழைய ஆக்கலாம் அதிகமாக மார்க்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும் கொஞ்சம் கூட கிடைக்கும் இவன் வெட்ட பார்த்தா தேங்காய் திருவாமலாம் இடே சனு தேங்காய் தருவாமலாம் வேண்டாம் 3 தேங்காய் வெட்டுறா ரதியம்மா ஓகே இன்னைக்கு என்ன விசேஷம் நாட்டுக்கோழி அந்த சம்பவம் சொல்லுங்க கொஞ்சம் இன்றைக்கு உங்களுக்கு சமைச்சு தரணுன்ற ஒரு விருப்பமா நீங்க எல்லா வீடியோலையும் அதிகமாக ஹோலியா போடுமா கேள் ரதியம்மன் உங்களை நாளைக்கு தஞ்சம் செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டாங்க ரதியம்மானே உண்மையில எங்களுக்கு சந்தோஷம் ரதியம்மா நீ எப்படி இருக்கிற கோழி எல்லாத்தையும் ஒன்று ஒரு நாள் செஞ்சு தந்தாலே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே என்ன அது நடக்காது ஐயா நான் உண்மையை தான் சொல்லுவேன் ஐயா ஏன் ரதியம்மா நான் விரும்பினதான் உங்களுக்கு நாட்டுக்கோழி சமைச்சு தருவேன் ஒவ்வொரு நாளும் ஜாமி தருவாங்கடா அப்படியா ஆமா அப்படி இல்லை எவ்வளோ காலம் வளர்க்குங்க கோழி நாங்கள் நொடியிலையும் வளர்க்கும் டெய்லியும் வளர்க்கிங்கண்ணே முட்டை இடுதா முட்டை விடுதா எத்தனை முட்டை விடுது முட்டை விட்டு நான் காலையில் அவிச்சு சாப்பிடுவேன் பாத்தியா நமக்கு தெரியல இது பாத்தீங்களா இது ரதியம்மா சேவல் விட்டதா கோழி விட்டதா சேவல் தான் வேற என்ன ஒரு எங்கள்கிட்ட சேவல் 1 2 விடுதாப்பா ஏஞ்சோ விடுது நம்ம கொஞ்சம் வளர்ச்சி கூடுறாங்க அது நாங்கள் கொடுக்குற இது அன்னைக்கு சாப்பாடு நாங்கள் இருந்தா அந்த வெளிநாட்டு சாமான் கொஞ்சம் இறக்கி கொடுப்போம் ஓகே இப்போ வெங்காயம் வெட்டி முடிஞ்சு ஓமா வெள்ளைப்பூடைய மட்டும்மா வெள்ளைப்பூடு வெட்டணுமே ஓகே வெட்டி எடுப்போமே உள்ளி உள்ளி என்னடா வருது நான் சொன்னேன் வெட்டுற மாதிரி வந்துடுவோம் இப்போ செதுக்கிட்டு வாடா இன்றைக்கு இறைச்சி கஞ்சி இன்றைக்கு இறைச்சி கஞ்சி டேய் நீங்கள் இங்கே ஃபோன் பண்ணலடா இல்லடா நான் போகலடா எல்லாத்தையும் பட்டி செட் பண்ணி தந்து போங்கண்ணே பாவம் பரவாயில்ல கஷ்டப்படுவீர்கள் உலகத்தை முடித்து இல்லை, நான் சொல்லிட்டேன் அவங்க நாளைக்கு வர நாளைக்கு பாவம் தானே நீங்க சாப்பிட்றது கஷ்டப்படுவீங்க அதிகமாக அப்போ இவனில் நிற்கக்குள்ள எப்படியான அந்த இறைச்சி வேலை எப்படியான வேலை அலுவலில் பார்க்காங்க என்னோட போக மாட்டானே இது உனக்கு நோக்கி எனக்கு தெரியும் மிதுகு கோலம்ல இல்லை 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 போலியா உங்களை களி வச்சிருக்கி பேசிருக்கா என்ன அதிகமாக அது இதை துண்டுண்டா கட் பண்ணிவிடுமா என்ன இல்லை ரம்பை ரம்பை எங்கடாப்பா உங்களை வீட்டு ஆஞ்சது ஊர்வசி இல்லையா என்ன ஊர்வசி இதானே ஒரு வருஷம் இல்லை ரம்பை இருக்கு ஊர்வசிக்கு காணல கட் பண்ணி போட்டு என்ன ஷோக்கான ஜோக்கூடாது
தானே ஓகே ஆமா தக்காளி பழம் இப்படியா போடுறது அதிகமா இல்லை தக்காளி பழத்தை வெட்டி வச்சா நல்லா போடுமா அப்படியானே அதை கூட இல்லாதீங்க வட்டி தருவோம் படியும் தம்பி வெட்டி தருவான் தங்கமண்ணே ஒரு துண்டுவான கூட வைங்களா ஈரல்ல பாதிய இல்லை தக்காளி பழத்தில் ஒரு வாதியை கூட வைங்க தக்காளி பழம் அவனை தான் ஈரலையும் கொடுக்கலாம் பாவம் தக்காளி பழம் கரைஞ்சு போயிடும் ப்ரோ கரைஞ்சு இல்லை கரையாதா கரையாது அப்போ ஓகே கரைஞ்ச தோலை தருவோம் நாங்கள் கத்தி கொஞ்சம் பூரலாம் அவருக்குண்ணே புத்திவாமா புத்திவா ரதியம்மா ரதியம் நமக்கு என்ன டவுட் ரதியம்மா ஓமா என்ன காய்க்காண்டாருங்க இது ஒரு 5-6 கத்தி வாங்க இது சொதுக்கி தான் மட்டும்மா ஆ சொதுக்கி இந்த கத்தி என்ன ஓகே ஓகே இப்போ சொதிக்கு வர விட்டணுமா சொதுக்கி தான் இது ஒட்டிப்படுது தக்காளி ஆமாம் ஓகே 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 சரி இப்போ வேறு ரதியம்மா மற்ற இப்போ இந்த சொதுக்கி பட்டணும் வேறு வரையா அவங்க என்னன்னு சொன்னால் பலாக்காய் சொதுக்குமா பச்சை வச்சு கோடனே ஜோஜிக்கா பச்சை குழம்பு காஞ்சி வச்சு கோடனே காஞ்ச வச்சுக்கா காஞ்சி கோடுற ரதியம்மா சும்மா இல்லை செத்த காஞ்ச வச்சுக்கானேம்மா ஓ செத்தல் மிளகாயினே ஓகே சரியா பசிக்கிறா பண்டையினே ஓ கடுமையாக பசி பசி ஒன்று எடுக்கல சாப்பிட்டா தான் கொஞ்சம் சந்தோஷமாக்கிட்டா எனக்கு நம்ம கஷ்டப்படுற என்னத்துக்குமா அது எனக்கு சாப்பிட்றது தானே பசிக்கு தான் அப்போ சாப்பாடு இன்னும் நாட்டுக்கூட பிடிச்சி படிச்சுடுவேன் தெரியுமா அது இங்கே கேள்வி சரியா இப்போ அந்த பிளாக்கை அடுப்பில் வச்சிடும் அதில் விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் அவிஞ்சிருக்கான் பார்ப்போம் அதிகமா ஓகே வாங்க ஓடியாங்க ரதியம்மா ரதியம்மா தான் தெரியும் இதில் விளக்கம் ரதியம்மா வாங்க அதிகமா வாங்க அந்த கரமுடி கொஞ்சம் எடுத்தீங்களா ஓ ஓகே ஓகே ம் சுடாது ஐயோ அம்மா என்ன ஷோக்கா இருக்குதப்பா இந்த சொதி சொதிமா இப்போ நீ வந்ததுமா ம் இந்த பால் எப்போ மட்டும் இப்போ விடத்தாம்மா போட்டு ஓகே இதில் என்னென்ன அதிகமாக இருக்கு தக்காளி பழம் கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் இருக்கு இப்போ இதெல்லாம் போட்டுது பால் கூட கிட்ட மாசையும் போட்டா சரிம்மா ஓகே ம் நான் ஆமா சின்ன சட்டியாக கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் சமாளிப்பேனே பரவாயில்ல சும்மா இந்த இறைச்சனா வட்டி கிளியர் பண்ணி வச்சிருக்குமா அஞ்சாருங்க துண்டு துண்டா வட்டி நாட்டுக்கோழியம்மா வச்சிருக்கு இந்த அருகே மிளகாய் தூள் போட போகிறோம் மிளகாய்த்தூளா மிளகுத்தூளா மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டு இந்த உப்பு போட போகிறோம்மா அளவுக்கு தேவையான உப்பு அளவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வச்சு கொஞ்சம் கூட போடணும் 3 கரண்டி கொட்டிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டால் கொஞ்சம் நல்லா வடக்க வைக்கிறதுக்கு பிரட்டம் பிரட்டிமான் இப்படியே வைக்கணும் ஏன் தெரியுமா திருப்படியும் விடணும் கடைசியில் அந்த இறக்க கிட்டவா அது போயிலண்டா தாம்மா இப்படி போட்டு ஊண்டி வைக்கிற இது நாட்டுக்கோழியானேம்மான் பாய்லர் கோழி வேறு மஞ்சள் இருக்கும் நாட்டுக்கோழி ராஜா ஒன்று ஓம்மா நாட்டுக்கோழிலாம் சத்து இருக்கு நாட்டுக்கோழி எலும்பு வர பத்திலோ பாய்லர் கோழி என்ன அடைச்சி வளர்க்குறானு அது முழுதும் எலும்புல இதில் எலும்பு பாய்லர் கோழி எலும்பு கடிச்ச மாட்டாச்சு இருக்காது ஓம்மா என்ன இதெல்லாம் அப்படி இதான் சோட்டு வதக்கி போட்டு அதுக்கு போட்டு பிரட்டி அவைய போட்டு விட்றாம்மா நமக்கு வேணுமாண்டா கொஞ்சம் பால் விடலையும் விடலாம் விடாமல் இறக்கு
கொஞ்சம் மிளகாய் தூள் காணாம இருக்கு. மரக்கறி குறைய போடலாம் மகன், இறைச்சி கறி கொஞ்சம் கூட தான் போடணும். ஏன் தெரியுமா? காரமாக இருந்து தான் நல்லா சாப்பிடலாம் நேரம் அதிகமாக. அதே மாதிரி நண்டு கறிக்கும் தான் கூட போடுறோம். நண்டு கறி கூட போடுறா இறைச்சி அமைக்கிற அது இன்னும் எப்படா ரோஜி போய் சரிம்மா, அமர்த்தி வச்சாச்சு எல்லாம் போட்டு. மூடி வைக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பலாக்கா அவிர கட்டத்துக்கு வந்தது. இப்போ நாங்கள் பாலும் மாசும் விட போகிறோம்மா, தேய்ச்சிக்காப்புளியும் போட்டு. இது பால் கொதிச்சு வார நேரம் தேய்ச்சிக்காப்புளியெல்லாம் போட்டு இதை எடுத்து வாங்கம்மா. இதுக்கு தரமான சாப்பாடு நேரம் அதிகமாக கடை நாளைக்கு ப்ரோ. ஏம்மா அதிகமான கையால் இறைச்சி சாப்பிட அப்புறம் நல்லா வாங்கிட்டுனேம்மா. நல்லா தக்காளி பழம் வச்சுக்க எல்லாம் அதிகமா. ஓ வாங்கிட்டு மாசி கொம்புடாப்பா. மாசி கொம்பு நாசி பார்த்தீங்கன்னாமா எல்லா பாலையும் ஒண்டா வச்சிருக்குமா. ஏம்மா புளிய புளி புளியோட கருதியம்மா. ஆமாம் அப்படி இந்த அதுக்குள்ளே புளிங்கணும். மிக புளியா? ஓ ஓம்மா இப்போ கொதிக்குதும்மா. இதாருங்க இறக்குற தருணத்துக்கு வந்தது கொதிச்சு. நல்லா கொதிக்குதுன்னு இதாருங்க வஞ்சிதுமா நல்லா. மாசியும் பிளாக்காவும் மாசும் பலாக்காயும் தக்காளி பழம் புளி பார்த்தீங்களா? அப்படி சரி நல்லா கொதிக்குதுன்னு ஆமா, நீ இறக்கி போட்டு தாளிக்கிறத வைக்கணும். எதுக்கு? இறைச்சி இறைச்சிக்குமா, நாட்டுக்கோழி இறைச்சி. நாட்டுக்கோழி இறைச்சி. அப்போ இறக்கும் நேரம் அதிகமாக உப்பு பிடி காணுமாட்டு வருமா, நான் சமைச்சு போட்டு நான் பார்க்கக்கூடாது. தெரியானே. ஓ ஓகே. புளி அந்த மாதிரி அதிகமாக நல்லா இருக்கு. புளி அந்த மாதிரி. இப்போ இறக்கிடுவோம்மா. இப்போ அது வேண்டாமா இறக்க அப்புறமா இந்த இருங்க கட்டியாச்சு. எங்க ரதியம்மா வீட்டுக்கு ஆகிக்க வீட்டுக்கு அமைக்கிறோம். ரதியம்மா வச்சுட்டு வாங்கலாம். ஓகே. இப்போ வதக்கிறதுக்கு உரிய பொருட்கள் இந்த சட்டிக்குள்ளே இருக்குமா. அதாவது நீங்கள் லாவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாட்டுக்கோழி இறைச்சி குழம்புக்கான வதக்கல். சொதி இறைக்காஜனே, சொதி இறைக்காஜி. இப்போ என்ன சொன்னால் இதை நாங்கள் அடுப்பில் தாளித்து, சரியா, தாளித்த பிறகு இந்த நாட்டுக்கோழி இறைச்சி இதுக்குள்ளே போட்டு பால் ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டு சொதி வச்சினே. ம் சரி, அந்த அடுப்பில் கொண்டே போனே. ஓகே வாங்க. வச்சு 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 நம்ம ரவியம்மா கேஸ் அடுப்பு எடுக்கும் நம்ம இனி இல்லாமல் சரியில்லைண்ணே. ஓகே அடுப்பு கொஞ்சம் இல்லைன்னா விறகு அடுப்பு நல்ல வேணே. ஓ கேசி தான் இதில் சமைச்சா தான் நல்லா இருக்கும். தேங்காய் நூறு இல்லையா? ஓ கொஞ்சம் வதங்கி இதான் சேர்த்து போகிறாங்க. எடுத்தாங்கண்ணே. இப்போ என்னண்டா அவக்கால் இந்த அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம அந்த இப்படி இறைச்சி கறி சமைக்கிறேன்டா வெங்காயம் வெள்ளம் இஞ்சி போடு எல்லாம் போட்டு வதக்குறோம். தேங்காய் விட வதங்கி வந்தது போகிறாமான்னு எண்ணெய் விட்ற காரி அந்த இதெல்லாம் சீதாமல்லாம் ரக கிட்டாதாம்மா போடுறேன். நீ தக்காளி பழம் போடணும். என்னென்னு சொன்னாடா இது இப்போ இப்படி வதக்கின காரணம் என்னடா, வெங்காயம் அடிக்குதானே. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி ஒரு எண்ணெய் விட்ட மாட்டா, எண்ணெய் கூட பிடிக்காதானே, கொஞ்சம் வதங்கி எடுத்துடலாம். எல்லாம் ரதியமான ஐடியா தானே. சமைச்ச முடியல சரியா, பசி போகுதுடா பசி. இது கடம் இதுதான். கடம் ப்ராஜெக்ட் தானே. ஓகே. என்ன சொன்னா வெங்காயம் நம்பல் எல்லாம் கொஞ்சம் தாளிச்சாச்சு. அடுத்து சொன்னா தக்காளி பழம் போட போகிறோம். என்ன தெரியுமா? ஓகே போடுங்க.
நல்லா இருக்கு. கொஞ்சம் எல்லாம் வதக்கிறது வச்சுருந்தேன். மண் வாசனையோட சேர்ந்து நல்லா கனமாக மணக்குது. அதுக்கு தேவையான சின்ன ஜீரகம் போட போகிறோமா? சின்ன ஜீரகம் போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. ஜீரகம் வேண்டாமா இங்க வதங்கி வந்துடுமா வெங்காயம் இதெல்லாம். இப்போ இறைச்ச போட்டு போடுவோம். போடுவோம். சிக்கன் ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குதுமா. இதுதான் நாட்டுக்கோழி சமைக்கிறேன். அழகா பிரட்டி எடுத்தா சரி. அதிகமா இனிமா இந்த அவிஞ்சி வரட்டும்மா. இப்போ அவிஞ்சி வரும். அவிஞ்சி வந்தது அப்புறம் பாலையும் விட்டுது. ஆமாம் பேசி புளியெல்லாம் விட்டு இப்போ பார்த்தீங்கடா மக்கள் எங்களோட இறைச்சி குழம்பு நாட்டுக்கோழி இறைச்சி குழம்பு இறக்குற சரணத்துக்கு வந்து இப்போ என்னடா பால் விடணும். பிரட்டி விடுத்து பால் விட போகிறோம். பாருங்க எப்படி அவிஞ்சி வருது பார்த்தீங்களா? கொதிக்க பார்த்தீங்களா? நல்லா கொதிக்குது. மனம் ஒன்று இருக்கணுமா நாட்டுக்கோழி சமைச்சா ஒரு மனம். நல்லா கொதிக்குது ரதியம். பாருங்கடா நாட்டுக்கோழியாக வச்சா முள்ளு முள்ளா தான் பாருங்கம்மா. அதான் டேஸ்ட்டு. ஆமாம் ரெண்டு பால் எடுத்து வரேன் அதிகமா. ஆமாம் பால் விட்டது நல்லா கொதிக்கும். ஆமாம் ஓகே அதிகமாக பால் விடுவேன். ஆமாம் விடுங்க. ஓகே பிரட்டி போட்டு அதிகமா மூடி வச்சுட்டா கொதிக்கும். கொதி கொண்டு கொதி வயலே சரி. சரி வாசனை தூக்குது. தூக்குதோ கொதிச்ச பிறகு உப்பு புளியாடு விடுவா சரி நம்ம. ஓகே கொதிக்கட்டும் மூடுங்க. கொதிக்கட்டும் நல்லா. இப்போ பார்த்தேன் கொதிச்சு ஓடியா வந்தது நம்ம கதையில நல்லா கொதிக்குது நேரம் அதிகமா. நல்லா வச்சுட்டுமா நல்லா வெள்ளை பூண்டு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கேன்னு. எப்படி கறி நல்லா இருக்குமா படியா இருக்கு ஏன்னா பார்க்குறதுக்கு. இந்த உப்பு காணாட்டாரு எல்லாம் கூட கறிக்கிறாங்க. எல்லாம் சூப்பராகி. ஏன்டா நான் நீ இறக்குற சரணத்துக்கு வந்து எப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் நான் பார்த்துட்டேன் எல்லாம். நாங்கள் இறைச்சியை பார்த்தேன் அதிகமாக அப்போதே சாப்பாடு போட்டுனீங்களா? ஓகே நாங்கள் அந்த கெப்பில் நாங்கள் ஒரு சரிம்மா இறக்கணுமா? ஓகே சரிக்கு சரியா கொஞ்சம் சோறு விட்டுருந்தீங்களா சாப்பிட கொஞ்சம் நிம்மதியாகுமா? இந்த இறக்கி அதே இதுக்காக தானே ரதியமானது கஷ்டப்படுறாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரதியம்மா நாட்டுக்கோழி சமைச்சி தம்பியாக்களுக்கு நான் சாப்பாடு மேலே கொடுக்க. ஏன்னா நான் சாப்பிடல. உங்க 4 பேருக்கு நான் போட்டிக்கேன் சாப்பாடு. அவட்ட எவ்வளோ சொல்லி அவன் சொல்கிறான் நீங்கள் சாப்பிட்டு நான் சாப்பிட்றேன். மற்ற என்னடா டேய் பசிச்ச வயிறுக்குடா பச்சை தண்ணி குடிச்சாலும் நல்ல பண்ணுவாங்க. ஆனால் பசிச்ச வயிறுக்கு நாட்டுக்கோழி கொஞ்சம் பாருங்க. சந்தோஷம் பாருங்க என்ன சந்தோஷம் அதிகமாக. நாட்டுக்கோழி குழம்பு என்ன ஷோக்காக இருக்குதப்பா இந்த கறி. உண்மையில ரதியம்மா என்ன சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாண்ணா. உங்களோட சாப்பிட்றதுக்கு ஏன்னா அந்த கழுதலுக்கு நாளைக்கு யாராய் கழுத எழுக்காண்டா ரதியம்மா இறைச்சி தந்தா நாங்கள் எப்படியும் நல்லா சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு நாட்டுக்கோழி நல்லா இருக்கிறாரு. ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் நான் நாட்டுக்கோழி சாப்பிட்றேன். நானும் உண்மையா பயில கோழி சாப்பிட்டு கோயிலுமே ஆகிட்டோம். ஆனால் நாட்டுக்கோழி நாளைக்கு சாப்பிட்றேன். வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கிறவா கலாக்கறி வச்சு சாப்பிட்டா தான் இதாக இருக்குமா? உங்களோட ஹையில் கொஞ்சம் வச்சு தான் நல்லா இருக்கும். வச்சு தான் அதுவும் அந்த மாசும் போட்டு போய் சரிதா பாய். நிறைய பேருக்கு இப்போ வயிறு எரிஞ்சு கொண்டிருக்கீங்க ரதியமா. இவனை ரதியம்மாவோட சொத்தை அழிக்கானல்ல அவள் சாப்பிட்றோம் மீடியோ எடுக்கும் சொல்லி அப்படிலாம் இல்லை ரதியம்மா. ஓகே எனக்கு மைங்க ரதியம்மா கொஞ்சம் அதிகமாக சொல்லி சொல்லிக்கிறேன் இருக்கேன். அவன் தான் ஒரு ஆள் சனவு சொல்லி ஆனால் சனவு சொல்லி இல்லையே பக்கத்தில் எடுக்கலாமா? உண்மையிலடா என்ன சொல்லுடா குழம்பையும் விட சொதியான சின்ன இருப்பேன் எனக்கு.
வீட்டை கேட்டு பாருங்க சொதி மட்டும்தான் போகணும் எனக்கு என்ன ராணி அம்மா ஓகே அதிகமாக சொன்னேரே ஆமா ஃபஸ்ட் ஆயிரம் விலாகா அவியாதனு எப்படி அவிஞ்சி விலாகா மீன்மை தான் விலாகா உண்மைக்கு நல்லா இருக்கிறா இல்லாதவே இல்லையாம்மா காணும் அதிகமாக மாசி ஜோதி அந்த மாதிரி பழக்கா மாசி அம்மா இருந்தோ பெரும்பிருந்து இந்த நாளை ஒரு அதிகமாக நம்மளை நாட்டுக்கோழி வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி சாப்பிடுவோம் சத்தம் மாரி தான் கேட்குது அதிகமாடா பழாக்கா நல்ல கண்டா என்ன என்னடா மகளே அதிகமாக வாங்க நம்மளை டிலானி மீறி எடுத்து கொண்டு பாவம் என்னென்னு சொல்கிறேன் அவனும் ஏங்கி கொண்டு என்னடா முடிங்கடா வீடியோன்னு சொல்லி கொண்டு டிலானி சாப்பிடறான்னு சொல்லி அதிகமாக உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி 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 கோடான கோடி நன்றி இந்த பசிக்கிற வாங்கி இந்த இறைச்சிக்கரையும் சோறு நந்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மக்களே ரதியம்மாட நாட்டுக்கோழி இறைச்சி நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ரதியம்மாவின் வாசல் அப்படின்னு சொல்லக்கூடாது உண்மையிலே நீங்கள் என்னென்னு சொல்கிற ரதியம்மாட சமையல் எப்படி நீங்கள் கேட்கலாம் என்னடா தம்பி நல்லா கண்டு உண்மையிலே வரல நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்கள் மற்ற நாங்களே சமைச்சி அவையோட குறும்பா சமைச்சு சாப்பிட ஒரு சந்தோஷம் ரதியம்மா இந்த சாப்பிட இருந்தாண்டி எங்களுக்கு அந்த டைமில் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரதியம்மா அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி நான் செஞ்சு காட்டுறேன் மக்களே உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாங்களும் விடைவர போகிறோம் என்ன இதானி சாப்பிடணும் ரதியம்மா சாப்பிடணும் அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன ரதியம்மா இந்த காணொலி பிடிச்சிருந்தா நீங்க பொறும் இதா பார்க்க எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும் அக்கா அம்மா மாதிரி அக்கா மாதிரி அண்ணா மாதிரி தம்பி மாதிரி என்ன இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொலியில நாங்க பகிர்ந்து ஓடுவோம் பாய்